ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ் அதிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை வீடிங்? வீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் அதர் பிளான்ஸ் இன் தி ஃபீல்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட் இருக்குது அப்படின்னா, கோதுமை வீட் இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம வந்து பயிர் பண்ணி, அதாவது வீட் இருக்கு இல்லையா, அந்த வீட் க்ராப் வந்து நம்ம வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீட் க்ராப்பாக இருக்க அந்த ஃபீல்டில் வீட் மட்டும் இல்லாமல் அதர் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுது இல்லையா நேச்சுரலி அலாங் வித் தி க்ராப். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் அ ஃபீல்ட் மெனி அதர் அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் மே க்ரோ நேச்சுரலி அலாங் வித் தி க்ராப். தீஸ் அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு வீட்ஸ். ஓகேங்களா? இந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் வந்து க்ராப் கூட சேர்ந்து நேச்சுரலி க்ரோ ஆகிறதா வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வீடிங் அப்படின்றது வந்து ஒரு க்ராப்புக்கு வந்து கண்டிப்பாக நெசசரி. ஏன் அப்படின்னா அந்த வீட்ஸ் இருக்குது இல்லையா, வீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ். அந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷியன்ஸு, ஸ்பேஸு, லைட்டு, வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அப்படின்னா வந்து பிளான்ட் இருக்கிற நம்ம க்ராப், அந்த க்ராப்போட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சம் வீட்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங்கில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இன்டர்ஃபியர் பண்ணும். இல்லை அப்படின்னா அது வந்து பாய்சனஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம். அதனால அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீட்ஸை இருக்கு இல்லையா, அந்த வீட்ஸ் வந்து க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிப்ஸை வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து அந்த அந்த இருக்கு இல்லையா, சாரி, அந்த வீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீட்ஸை வந்து கில் பண்ணுறது இல்லை அப்படின்னா ப்ளக் பண்ணி எடுத்துறது. இது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து எந்த எந்த டைம் அப்படின்னா நம்ம க்ராப் இருக்கு இல்லையா, அந்த க்ராப் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்டைன் டைம்குள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து எப்படி குர்பி அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சர்டைன் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த வீட்ஸோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வீடிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் 2,4-D இது எல்லாமே வந்து வீடிசைட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த கெமிக்கல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸை வந்து நம்மளோட க்ராப்பை வந்து டேமேஜ் பண்ணாமல் அந்த வீட்ஸை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேவா? ஸ்ப்ரேயரில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கெமிக்கல்ஸை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, ஃபிகர் 1.6 நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது மேலே நம்ம அந்த க்ராப் மேலே வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீட்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகாமல் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வெஜிடபிள் க்ரோத் இருக்கு இல்லையா, அதாவது வீடிசைட்ஸ் ஆர் ஸ்ப்ரேடு ஜூரிங் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் வீட்ஸ் பிஃபோர் ஃப்ளவரிங் அண்ட் சீட் ஃபார்மேஷன். ஃப்ளவரிங் சீட் ஃபார்மேஷனுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த வீடிசைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸோட ஹெல்த்தையும் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட நோஸ் அண்ட் மவுத்தை வந்து கவர் பண்ணிட்டு தான் அந்த கெமிக்கல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹார்வெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஓகேங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். அதாவது கட் பண்ணுறது, கட்டிங் ஆஃப் க்ராப் ஆஃப்டர் இட் இஸ் மெச்சூர் இஸ் கால்டு ஹார்வெஸ்டிங். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட க்ராப் வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஹார்வெஸ்டிங் க்ராப்ஸ் ஆர் புல்லுட் அவுட் அண்ட் கட் க்ளோஸ் டு தி கிரவுண்ட். ஓகேவா? க்ராப்ஸ் வந்து புல்லுட் அவுட் அதை வெளியே எடுத்துட்டு கட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடும். யூஸ்வலி 3 to 4 months to for a carrot crop to mature. Harvesting is our country is either done manually or by sickle
ஆர் பை மெஷின் கால்டு ஹார்வெஸ்டர். அதாவது மேன்மேடாக நம்ம மேனுவலி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிக்கல் ஃபிகர் 1.7 இருக்கு இல்லையா, அதான் வந்து சிக்கல். அந்த மாதிரியான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் வந்து யூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மிஷினுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஹார்வெஸ்டர். இன் தி ஹார்வெஸ்டட் crop தி grind seeds need to separated from the chaff. ஓகேங்களா, நம்ம சீட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து த்ரெஷிங் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ். திஸ் இஸ் கேரி அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ மிஷின் இஸ் கால்டு கம்பைன் விச் இஸ் இன் ஃபேக்ட் ஹார்வெஸ்டர் ஆஸ் வெல் அ த்ரெஷர். இந்த கம்பைன் இதுதான் வந்து என்னென்னா கம்பைன் அப்படிங்கிற மிஷின். இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபார்மர்ஸ் வித் லார்ஜ் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் ஆஃப் லேண்ட் டூ தீஸ் செப்பரேஷன் ஆஃப் கிரைன் அண்ட் சாஃப் பை வினோயிங். இங்கே இருக்கு இல்லையா இந்த மிஷினுக்கு பேர் தான் வந்து வினோயிங் மிஷின். இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சீட்ஸையும் சாஃபையும் வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ். நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சுது. அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணணும். ரொம்ப லாங் டைமுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கீப் சேஃப் ஃப்ரம் மாய்ஸ்சர், இன்செக்ஷன்ஸ், ரேட்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கூட இந்த கிரைன்ஸு அது வந்து ரொம்ப மாய்ஸ்சராக வந்து இருக்கும். ரொம்ப ஈரத்தன்மை, மாய்ஸ்சர் அப்படின்னா ரொம்ப ஈரத்தன்மையாக வந்து இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்லி ஹார்வெஸ்டட் கிரைன் ஷீட்ஸ் வந்து என்ன ஸ்டோர் வித்தவுட் ட்ரை. நம்ம அது வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கிறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு தான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் அது வந்து ரொம்ப மாய்ஸ்சராக வந்து இருந்துச்சு அப்படின்னா அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அஃபெக்ட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அதனால நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ட்ரை பண்ணணும் இன் தி சன் டு ரெடியூஸ் மாய்ஸ்சர் இன் தம். திஸ் ப்ரிவென்ட்ஸ் ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் இன்செக்டிசைட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை இதில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்கும். சிலோஸ் ஃபார் ஸ்டோரேஜ் கிரைன்ஸ். இதான் வந்து சிலோஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் கிரைன்ஸ் இன் கன்னி பேக்ஸ் இன் கிரானிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து கேரி அவுட் ஆகுது. ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் வந்து கிரைன்ஸ் வந்து ஜூட் பேக்ஸ் இல்லை அப்படின்னா மெட்டாலிக் பீன்ஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ஹவவர் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ் கிரைன்ஸ் இஸ் டன் பை சிலோஸ் அண்ட் கிரானரிஸ். ஓகேங்களா, லார்ஜ் அமௌண்ட்டாக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா வந்து சிலோஸ் அண்ட் கிரானரிஸில் வச்சு தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் பெஸ்ட்ஸ் லைக் rats and insects. Dried neem leaves are used for storing foods, grains and ஹோமில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்ரைடு நீம் லீவ்ஸ். ஓகேங்களா, இது நம்ம ட்ரைடு நீம் லீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், இன்செக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் ஸ்டோரிங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கிரைன்ஸ் இன் குடவுன்ஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடோன்ஸில் வந்து பெரிய பெரிய குடோன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சேவ் பண்ண முடியும். ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட் திஸ் இங்கே இருக்குது இந்த டேபிள் பாருங்கள். மேக் த ஃபாலோயிங் டேபிள் இன் யுவர் நோட் புக் அண்ட் கம்ப்ளீட் இட். மில்க் வந்து எங்கெங்கிருந்து கிடைக்கும், கவ், பஃபலோ, கோட், கேமல், இங்கிருந்து எல்லாமே வந்து மில்க் வந்து கிடைக்கும். இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா லைக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகேவா, நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்டை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து எழுதணும். இதே மாதிரி தான். ஓகேங்களா, இந்த டேபிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். மெனி பீப்புள் லிவிங் அவர் கோஸ்டல் ஏரியாஸ் கன்சியூம் ஃபிஷ் ஆஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் தேர் டயட். மெனி பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷு தான் அவங்களோட மெயின் சாப்பாடில் என்ன சொல்கிறாங்க. இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் தி ஃபுட் that we obtain from plants. We can just see that the process of crop protection involves a number of steps like selection of seeds, sowing. Similarly, like animals reared at home
or uninformed have to be provided with a proper food, shelter, care. When this is done large scale, it is called animal husbandry. ஓகேங்களா? ஓகேவா? இதோட இந்த இந்த லெசன் வந்து முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.